ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு கலப்பு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிங்க. தக்காளி ஒரு தக்காளியை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க. பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன், கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். அதில் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கீரையை முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க. இதுவும் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், அதிகமாக வேகக்கூடாது, வெந்துட்டா கசப்பாயிடும். அவ்வளோதான், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.